சகோதரர் ஆர் ஸ்டான்லியின் நாளொரு மேனியிலிருந்து இன்றைய தியானம் ஜூலை 6. எனக்கு நீ, உனக்கு நான். கடவுளுடைய பிள்ளைகள் ஒருவரோடு ஒருவர் ஒற்றுமையாகவும் ஒரு மனமாகவும் இருக்க வேண்டியதின் அவசியத்தையும் அதற்கான வழிமுறைகளையும் தியானித்து வருகிறோம். இன்றும் தொடர்வோம். மற்றவர்களின் பலத்தை மதிப்போம். பிரதானமாக புறவினத்தாரின் உலகையே நற்செய்தி மயமாக்க தன்னை தேவன் அழைத்திருக்கிறார் என்று உணர்ந்த பவுல் அவ்விதமே யூத சமயத்தை சந்திக்க பேதுருவை அவர் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார் என்றும் புரிந்து கொண்டான். கலாத்தியர் 2:8. அவ்விதமே பவுலின் ஆழமான வேத உபதேச ஊழியத்தை பேதுரு மெச்சினான். 2 பேதுரு 3:15-16. இவ்விதம் ஒருவரையொருவர் புரிந்து கொள்ளாவிடில் ஒருவரது எல்லையை இன்னொருவர் தாண்டுவது, ஒருவர் செய்ததையே அடுத்தவர் செய்வது, ஒருவரோடு ஒருவர் போட்டி போட்டு எதிரிகளாகிவிடுவது போன்றவையெல்லாம் நடக்கும். இஸ்ரவேலரின் தளபதியாகிய யோவாபிடமிருந்து எவ்வளவு அருமையான படிப்பினை பெறுகிறோம். அவன் தன் சகோதரனாகிய அபிசாயை பார்த்து, சீரியர் என்னை மேற்கொள்வதாக இருந்தால் நீ எனக்கு உதவ வர வேண்டும். அம்மோனியர் உன்னை மேற்கொள்வதாக இருந்தால் நான் உனக்கு உதவ வருவேன் என்றான். 2 சாமுவேல் 10:10-12 வரை. ஒருவரது வலிமை மற்றவரது வலிமையின்மையில் உதவும். இரும்பை இரும்பு கூர்மையாக்கும். நீதிமொழிகள் 27:17. கடவுளின் வார்த்தையை வியாக்கியானிப்பதில் பெந்தேகோஸ்தேயினர் அல்லாத விசுவாசிகளின் ஐக்கிய சபைகள் பெயர் பெற்றவை. ரோமன் கத்தோலிக்கரும் புராதன புராட்டஸ்டன்ட் சபையினரும் தர்ம செயல்களில் திறமைசாலிகள். பெந்தேகோஸ்தேயினர் அற்புத அடையாளங்களை வலியுறுத்துபவர்கள். இம்மூன்றில் தனியாக எதுவும் காரியத்தை சாதிக்காது. மூன்றும் சேர்ந்து செயல்பட்டால்தான் புற மதத்தினரை விசுவாசத்திற்குள் கொண்டு வரும் நற்செய்தியானது சூறாவளி போல் எங்கும் வீசுவதை காண முடியும். ரோமர் 15:18-19 வசனங்கள். ஊழிய சங்கங்களோடு தொடர்பு வைத்துக் கொள்வோம். நெடுகவே சபை சரித்திரத்தில் பல்வேறு சபை பிரிவுகளுக்கு ஓர் இணைப்பு பாலமாக கடவுள் ஊழிய சங்கங்களை பயன்படுத்தி வந்திருக்கிறார். இவ்வித சங்கங்கள் சபை பிரிவு பாகுபாடற்ற நிலையில் இயங்குவதே அதற்கு காரணம். பாரா சர்ச் ஆர்கனைசேஷன்ஸ் என்ற உடனேயே சில சபை மேய்ப்பர்களுக்கு வெறுப்பாகி விடுகிறது. கிறிஸ்துவானவர் பரிசுத்த ஆவியானவரை பாராக்லேட், உதவ அருகில் இருப்பவர் என்றே அழைத்தார். மருத்துவரின் உதவி பணியாளராயிருக்கும் தாதியர் மற்றும் பலவித பரிசோதனையாளர்களை பாராமெடிக்கல்ஸ் என்று அழைக்கிறோம். இவர்கள் சில வேலைகளை மருத்துவர்களை விட திறமையாய் செய்பவர். இதை மருத்துவர்கள் தங்கள் வேலைக்கு ஆபத்தாகவோ அச்சுறுத்தலாகவோ கணிக்கக்கூடாது. ஊழிய சங்கங்கள் உள்ளூர் சபைகளுக்கு பதிலானவை அல்ல, பக்கபலமானவை.